ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எவல்ஷு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மகளிருக்கான உரிமை தொகை மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை 1000 பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க, யாருக்கெல்லாம் பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி அப்படின்னா மகளிருக்கு கொடுக்கக்கூடிய மாதம் கொடுக்கக்கூடிய இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து தொடங்கப்பட்டு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 தவணைகளை பெண்களோட வங்கி கணக்கில், அதாவது அவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வந்தது. ஸோ இந்த 8வது தவணையாக பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதியான இன்று வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்குவதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா தங்கு தடையின்றி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 15ஆம் தேதியான இன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளான 1,12,00,000 பேர்த்துக்கும் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை அவரவர் வங்கி கணக்கில் இன்று நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் அதிகாரி இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அதனால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 வழங்குவதற்கு தேர்தலுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,12,00,000 பேர் இதனால் பயன்பெறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பணம் போய் சேரணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் காரணமாக மேல்முறையீடு செய்த மகளிருக்கு இந்த மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களுக்கு அடுத்த மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டிசம்பர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கடந்த 5 மாதமாக மேல்முறையீடு பண்ணவங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனால் மார்ச் மாதத்துலேருந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு இந்த மந்த்து பணம் ஏடாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா தேர்தல் காரணமாக அவங்களோட பணியெல்லாம் ஒதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அனைவருக்குமே வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க, அதாவது நியூவாக அப்ளிகேஷன் போடுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிஞ்சது வரும். அது போக தரவுகளில் கிடைக்கவில்லை அப்படின்னாலும் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.